நம்ம ஜெயிச்சிட்டோம் வாடா, ஜெயிச்சிட்டோம். நதியாக நீ இருந்தா. இவன் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சு அமெரிக்கால வந்திருக்கா. அதனால வந்துட்டு இவளுக்கு ஸ்கூல்லாம் பிடிக்காதான். நாங்களாம் ஆனால் அப்படி இல்லை, எதனாலும் பிடிச்ச எங்கனாலும் வாழ்ந்துட்டு. ஹாய் ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாலா கிட்டி சேனலோட ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்ன ஒரு வீடியோனா, ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோன்னு சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து எங்கேயுமே போகவே இல்லை. அதுக்கடுத்து வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து கரூர் போக போகிறோம். அது யார் யாரெல்லாம் போகிறோம்னா, நானும் கீர்த்தி ப்ளஸ் வந்து பாலா வந்து டிரைவிங்கில் இருக்காங்க. ஸோ காமிக்கலாம் உங்களை, நீங்கள் ஏமாறாதீங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து நாங்கள் அங்கே போயிட்டு நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து சில விஷயங்கள் வந்து கலந்துக்குவோம். அதுக்கு அதை தாண்டியும் போகிற வழியில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணுறோம். இப்போ வீடியோக்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக கூழ் குடிக்க வந்திருக்கோம். ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய், சுண்டக்காய் வத்தல், கூட்டு. ஸோ ஊருக்கு போகிற வழியில் எந்த ஏரியா? ஸோ இது என்னோட கூழ், வெங்காயம், பச்சை மிளகா, கூழ் கிடைக்கும் ரெகுலர் கஸ்டமர். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அலங்காநல்லூர் போகிறோம். தனிமையாக ஃபீல் பண்ணுறப்ப கார் எடுத்துகிட்டு நான் சொல்லுவேன்ல, ஒரு டைம் கார் எடுத்துகிட்டு தனியாக போனேன். அந்த டைமில் இங்கே வந்து கூழ் குடிச்சிட்டு போவேன். இப்போ வந்து கரூர் போக போகிறோம். ஸோ அதனால் வந்து இங்கே கூழ் குடிச்சிட்டு அப்படியே அலங்காநல்லூர் வந்து ஷார்ட்கட்டை போய் பிடிச்சி பைபாஸ் போய் போகிறோம். சூப்பராக இருக்கு எல்லாமே. மாங்காய் ஊறுகாய் வச்சிருந்தேன். மாங்காய் தோப்பு வச்சிருக்காங்களா, அடுத்த தடவை வந்து வரப்ப தரையிலே நிறைய இருக்கும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்ப்பா. காலையில இந்த மாதிரி கூழ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நம்ம இட்லி தோசை சாப்பிட்றத விட நான் பேசினாலே கூட அதை கவுண்டர் கொடுத்துருவாங்க. தான் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ஆனால் அதை விட்டு நம்ம என்னென்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். கிராமத்தை அழகான ஒரு சொல்ல வருதே, அது சொல்லக்கூடாது. சொல்லு இப்போ சொல்லு. வீடியோ வந்து ஒரு 5 நிமிஷம் நோட் பண்ணி பாருங்க. மாலாண்டி பேசுறப்ப என்ன பேசுறது தெரியாம யோசிச்சு அதை கண்டுபிடிச்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த இடத்துல இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அப்படிதான் பேசுறேன். கூழே குடிக்க மாட்டாங்க. ஒரு மிளகு குடிச்சேன், அதுவே வந்து திகட்டு. கூழ் குடிச்சு திகட்டுன்றது ஒரு ஆளு போக முடியல, அடைக்கிற மாதிரி. வந்து எங்க இருந்து வந்தவ? இவன் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சு அமெரிக்கால வந்திருக்கா. அதனால வந்துட்டு இவளுக்கு ஸ்கூல்லாம் பிடிக்காதான். நாங்களாம் ஆனால் அப்படி இல்லை, எதனாலும் பிடிச்ச எங்கனாலும் வாழ்ந்துட்டு. நீங்கெல்லாம் தெருவில் கிராமத்துல ரோட்ல பிறந்து ஆகுவீங்க. ரோட்ல பிறப்போம், வரப்புல ஓடுவோம், எல்லாமே பண்ணுவோம். நான் வந்து வீட்டில் பிறந்தேன், இதுவும் வீட்டில் பிறந்துச்சு. இது வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாலும் பெரிய ஹாஸ்பிட்டல். அப்பயே அதாவது இது வந்து என்ன தெரியுதுன்னா, நானும் பலம் குப்பையில பிறந்த உண்ட குழந்தைங்க. இவங்க வந்து அமெரிக்கால இருந்து விழுந்து மகாராணி. இவங்க கூழ் குடிக்க வந்தா மகாராணி உட்கார சேர போட்டு உட்கார வச்சு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நகை அதுக்கப்புறம் இப்ப கழட்டி நான் பாருங்க கீழே உட்காந்துருக்கேன் தரையில. இவங்க 2 சேர்ல உட்காந்துருக்காங்க. மகாராணி. இப்போ வந்து கீர்த்தி மகாராணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கழுத்துல போட்டுக்கலாம் அவங்க இந்த மீனாட்சி கொடுத்துருவியா? கழுத்துல போட்டுறது உண்மையான கோல்டு, அதனால கொடுத்து. அப்ப மீனா போட்டுறது பொய்யான கோல்டு. பித்தளை அள்ளி குடுக்குறேன். நீங்க போடுவீங்களா மேக்கப் செட் அந்த மாதிரி? குடிங்க போலாம் சீக்கிரம்.
இப்போ வந்து கீர்த்தி வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கு. ஸோ கீர்த்திக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் வந்து கரூரே வந்திருக்கோம். என்ன சர்ப்ரைஸ்னால் வேறு லெவலில் இருக்க போகுது அந்த சர்ப்ரைஸு. அவள் என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரில. நம்ம போய் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறப்போ பார்ப்போம். சரி, இப்போ வந்து பாலாவோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்போம். சார், மேக்கப்லாம் போட்டு கிளம்பிக்கிருக்கீங்க, இன்னைக்கு கீர்த்திக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்க. அந்த சர்ப்ரைஸுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க உங்கள் ஒய்ஃபு? ஸோ கரூர் வந்துட்டோம். கண்டிப்பாக ஹாப்பியாவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவள் ரொம்ப நாளாக பழகணும் போகணுன்ற ஒரு விஷயம். ஸோ அந்த வாங்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். வாங்குறதுக்காக இருக்கு பைத்தியம். சர்ப்ரைஸே சொல்லலை நான். சரி, சர்ப்ரைஸை சொல்லு நீ. சர்ப்ரைஸ் நானும் சொல்லாமலே இருக்கேன், அங்கே காட்டிக்கிடுவோம். ஸோ இங்கே கரூருக்கு வந்துட்டோம் கீர்த்திக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக. அவளுக்கு அது ரொம்பவே உண்மையிலே பிடிக்குன்னு நினைக்கிறேன். அவள்கிட்ட வந்து சும்மா கரூருக்கு ப்ரொமோஷன் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆனால் அது ப்ரொமோஷனுக்காக இல்லை, வேறு லெவலில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். அவள் என்ன ரியாக்ட் பண்ணுவான்னு நினைக்கிற? கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருவா. எமோஷனல் ஆகி அழுகலாம் செய்வாளா? அழுக வருமானு தெரில, வந்துச்சுன்னா அதையும் கவர் பண்ணுவோம் நம்ம. சரி வாங்க. இப்போ வந்து கீர்த்தி வந்துட்டா. ஸோ நாங்கள் 3 பேர் சேர்ந்து கரூருக்கு எடுக்க போறோம். அதுக்காக வந்திருக்கோம். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏதாவது ஒன்று நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம். போகலாமா? என்ன பிடிச்சிருக்குன்ற? உனக்கு பைக் வாங்குறதுக்காக தான் கரூருக்கே வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் வீடியோ முதல்ல பேசிட்டு வந்தோம், நானும் சுமதியும் பைக் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ உனக்கு பிடிச்சிருக்க பைக்கை பாரு. ஏன்னா ரொம்ப நாளாக பைக் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தேன்ல. நிஜமாவா? இந்த பைக் வந்து எலக்ட்ரிக் பைக்கு. ஸோ பெட்ரோல்லாம் போட தேவையில்ல, சார்ஜை போட்டு ஜல்லுன்னு அழுத்தி போய்கிட்டே இருக்கலாம். உண்மையிலே வந்து எனக்கு பைக் வாங்கி தர்றாங்கன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா சுமதி ஸ்டார்ட் பண்ண மறந்து போச்சு. இதுக்குதான் காவலுக்கு நின்றுருக்கேன். ரொம்ப நாள் ஆனால விட்டு போச்சு. வந்து பைக்கு டெஸ்ட் டிரைவ் கொடுத்தோம்னா லாஸ்ட் டிரைவ் ஆக்கி விட்டுருவா போல பைக்கை.